எபிசோட் 3. ஒரு வாரம் கடந்திருந்தது. ஆனால் தன் மகன் கேட்டதை மட்டும் அவனால் மறக்கவும் முடியவில்லை, மறுக்கவும் முடியவில்லை. இவ்ளோ நாள் அம்மா வேணும்னு வஸ்தி குட்டி கேட்டதே இல்ல. அம்மா வேணும்னு ஆசைப்படுறான். உனக்கு தேவையான பாசத்தை நான் கொடுத்திருக்கேன். அதே மாதிரி உன் பையனுக்கும் அம்மா பாசம் கிடைக்கணும். தன் மகன் கோட்டில் டையை சரி செய்து தாரா சொல்ல அதைத்தான் அவனும் சிந்தித்துக் கொண்டிருந்தான். வஸ்திரன் அவ்வளவு சுலபமா என்கிட்ட எதையும் கேட்டுட மாட்டான். அவன் கேட்டு நான் முடியாதுன்னு சொல்ல மாட்டேன். என் பையன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு அம்மா பாசம் கண்டிப்பா கிடைக்குமா? விழியோரத்தில் கண்ணீர் துளிர்க்க தன் அன்னையை அணைத்துக் கொண்டான். அம்மா, எதுக்காக இந்த சாம்ராஜ்யத்தை என்கிட்ட ஒப்படைக்க நினைக்கிறீங்கம்மா? ஏன்னா நீயும் என் பையன் தாண்டா. இந்த சாம்ராஜ்யத்தை என் பையன் கிட்ட ஒப்படைக்க நினைச்சேன், ஒப்படைச்சிட்டேன். மகனின் உச்சி நுகர்ந்து முத்தம் வைத்தார் தாரா. அம்மா, ஆனா நான் உங்க பிள்ளையில். அடுத்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாகவே அவன் வாயை பொத்தி தடுத்து விட்டார். பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்டிருந்த ராயல் ப்ளூ நிற புடவையில் ஆங்காங்கே கற்கள் பதிக்கப்பட்டு அதற்கு கான்ட்ராஸ்டாக கருஞ்சிவப்பு நிறத்தில் ஸ்லீவ்லெஸ் பிளவுஸ் அணிந்து தோழியுடன் தாராவின் கோட்டைக்கு கிளம்பினாள் அகஸ்தி. காரில் பயணிக்கும் தருணம். இது எவ்வளோ பெரிய ஈவெண்ட். மீடியால இருந்து நிறைய பேர் வந்திருப்பாங்க. நான் அந்த ஈவெண்ட்டுக்கு போயிருக்கேன்னு அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா என் அம்மா எங்க இருக்காங்கன்னு தெரியாமலேயே போயிடும். பயந்து சாகாதடி, தெரிஞ்சா தெரியட்டும். ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பாக்கும் எனக்கும் வந்த இன்விடேஷனை உனக்கு தூக்கி கொடுத்துருக்கேன். இன்னைக்கு கிடைச்ச வாய்ப்பை வீணாக்கிட்டா திரும்பவும் இப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கவே கிடைக்காது. அந்த பிரம்மாண்டமான மாளிகையின் முன் அவர்களின் கார் நின்றது. கிறிஸ்டல் லைட்ஸால் அந்த இடமே பிரமித்து வியக்கும் அளவு காணப்பட்டது. தோழியுடன் அங்கு வந்து சேர்ந்த மறுகணமே இவர்கள் வந்த செய்தி தீவதரனின் காதை எட்டியிருந்தது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வெள்ளை நிற ஷர்ட், கருப்பு நிற பிளேசர் அணிந்து தந்தையும் மகனும் அலையன கேசத்தை ஒற்றை கையால் கோதியபடி கம்பீர நடையுடன் நடந்து வந்தனர். மேம், சடனா உங்க பையனை தாரா குரூப்ஸ் ஆஃப் கம்பெனிக்கு நிறுவனரா பொறுப்பேத்துக்க வைக்கிறதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? இன்னுமே நீங்க எங்க இருக்கீங்க? ரிட்டையர்ட் ஆகிறதுக்கான வயசு வரல, அப்புறம் எதுக்காக இப்படி ஒரு முடிவு மேம்? இதுக்கு பின்னால பிசினஸ் எதுவும் இருக்கா மேம்? ஃபேமிலி இஸ் நாட் அ பிசினஸ். ஐ மிட் 45. இனி வீட்ல இருந்து என் பேர பிள்ளைய பார்த்துக்க ஆசைப்படுறேன். அதனால தான் என் பையன்கிட்டயே பொறுப்பை ஒப்படைக்க நினைக்கிறேன். அண்ட் லாஸ்ட் மந்த் கம்பெனியோட ரெவென்யூ அவனால இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தாரா சொன்ன இந்த பதிலை அவர்களுக்கு போதுமானதாக இருந்தது. இந்த இண்டஸ்ட்ரியில இப்பதான் உங்களுக்கு 6 வயசு பையன் இருக்கிறதே தெரிஞ்சிருக்கு. அப்போ உங்க மனைவி எங்க சார்? மீடியா அவர்கள் புத்தியை காண்பிக்க தீவதரனின் முகம் வெந்து போனது. இந்த கேள்வி வரும் என்பது அவன் அறிந்ததுதான். நீங்க சிங்கிள் பேரண்டா? உங்க வைஃப் எங்க? நீங்க அரேஞ்ச் மேரேஜா ஆர் லவ் மேரேஜா? உங்க வைஃப் என்ன பண்றாங்க? இப்ப ஒன்னா இருக்கீங்களா இல்ல டிவோர்ஸ் ஆயிடுச்சா? கேள்வி கணைகளால் ரிப்போர்ட்டர்ஸ் துளைக்க அப்போது அகஸ்தி ஹீராவின் முதுகுக்கு பின்னால் மீடியாவின் கண்ணில் பட்டுவிடக் கூடாது என மறைந்து கொண்டு வந்தாள். மீடியாவின் கண்ணில் இருந்து மறைந்து கொண்டாள். ஆனால் தீவதரனின் கண்ணில் மாட்டிக்கொண்டாள். லவ் மேரேஜ் தான், ஆனா எல்லா காதலுக்குள்ளேயும் ஒரு வில்லன் இருப்பானே, அது மாதிரி தான் என் காதலியோட அப்பா எங்களுக்கு வில்லனா வந்துட்டாரு. குழந்தை பிறந்ததுமே நாங்க பிரிஞ்சிட்டோம். 7 வருஷத்துக்கு அப்புறம் அவளோட இணைய ஆசைப்படுறேன். அது நடக்குமா? உன் கூட வாழ ஆசைப்படுற. மீடியா மூலமா இத அவ கேட்கணும். மைக்கில் அவன் பேசியது அகஸ்தியின் காதை தழுவி இருக்க கால்கள் சட்டென நின்றது. ஹீரா முன்னே சென்றுவிட அகஸ்தியின் விழிகள் தீவதரனை சந்திக்க சட்டென கலங்கியது. மீடியாவின் முன்னிலையில் எந்த தயக்கமும் இன்றி தனிப்பட்ட தன் வாழ்க்கையை கர்வமின்றி தீவதரன் சொன்ன விதம் சோசியல் மீடியாவில் டாப் ட்ரெண்டிங்கில் டேக் செய்யப்பட்டிருந்தது. தீவதரன் அவன் வாழ்க்கையை பற்றி நியூஸ் வெளியிட்டு இருந்ததால் மற்ற கேள்விகள் எல்லாம் அடிபட்டது. அடுத்த கொஞ்ச நேரத்தில் வயலின், பியானோ மூலம் மெல்லிய இசை இசைக்கப்பட்டு போக்கஸ் லைட் நடன மேடையில் நின்றிருந்த கப்பிள்ஸ் மீது விழுந்தது. தரன், உன்னை தேடி வந்ததை மிஸ் பண்ணிடாத. குட் லக்.
தன் மகனின் தோளில் தட்டி கொடுத்து சொல்லிய தாரா அந்த நொடியே கூட்டத்தோடு கூட்டமாக மறைந்து போனார். ஹீரா, தாரா மேம் இவ்வளவு நேரம் இங்கதானே இருந்தாங்க, சடனா மறைஞ்சிட்டாங்க, எங்க போனாங்க? சுற்றியும் முற்றியும் தாராவை இரு பெண்களும் தேடினர், எங்கும் பிடிபடவில்லை. 1 செகண்ட் நீ இரு, நான் உங்க அசிஸ்டன்ட் கிட்ட கேட்டு பாக்குறேன் சொல்லிவிட்டு தாரா எங்கிருக்கிறார் என்பதை விசாரிக்க சென்று விட்டாள் ஹீரா. கூட்டத்தில் தொலைந்த பெண்ணாக தயக்கத்தோடு நின்றிருந்தாள் அகஸ்தி. ஹே, அவங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட கேட்ட, அவங்க கிளம்பிட்டாங்களா? ஐயோ, இப்ப என்ன பண்றது? இவ்வளவு தூரம் வந்துட்டு பின்வாங்க வேண்டாம். தாரா மேம் தான் உனக்கு அந்த போட்டோவை அனுப்பியிருக்காங்கன்னு 100% சொல்லிட முடியாது. மேபி அதுக்கு பின்னால வேற யார் வேணும்னாலும் இருக்கலாம். அதனால நீ வா, நான் உனக்கு அவங்களோட பையன் தீவதரனை இன்ட்ரடியூஸ் பண்றேன். கூட்டத்திற்கு நடுவே தன் தோழியை இழுத்து வந்தாள் தீவதரனை சந்திப்பதற்காக. ஹாய் தரன். ஹீரா தரன் என அழைத்தது சரண் என அகஸ்தியின் காதுகளுக்கு கேட்டது. ஹீராவின் சத்தம் கேட்டு அவன் திரும்பிட சட்டென பெண்ணவளின் இதயம் எக்குத்தப்பாக துடித்தது. ஹே, ஹாய், எப்ப வந்த ஹீரா? கேள்வி கேட்டது ஹீராவிடம். ஆனால் பார்வை அகஸ்தியின் மீது அல்லவா நிலைத்திருந்தது. ஹே தீரன், திஸ் இஸ் அகஸ்தி, இவளோ நம்ம காலேஜ் தான். இவ்வாறு சொன்னதுமே அகஸ்தியின் விழிகள் ஆச்சரியத்தில் விரிந்தது. இவரு நம்ம காலேஜா? ஆமா, தரன் நம்ம காலேஜ் தான். ஆனா நமக்கு சீனியர். பட் ஹீ இஸ் மை ஃப்ரெண்ட். ஆனா நான் நம்ம காலேஜ்ல பார்த்ததில்லையே. பட் நான் உன்னை பார்த்திருக்கேன். பை தி வே, ஐ எம் தீவதரன். அறிமுகமாவதற்காக கரம் நீட்டினான். சிறு புன்னகையோடு அவன் கரத்தை பற்றி கை குலுக்கினாள். ஹாய், ஐ எம் அகஸ்தி. யா, ஐ நோ. காலேஜ் டைம்ல யூ ஆர் மை கிரஷ். அதில் அதிர்ந்தவள் சட்டென கரத்தை உதறினாள். அதோடு அவள் முகமும் இருண்டது. கேன் யூ டான்ஸ் வித் மீ? அவள் பக்கமாக கையை நீட்டினான். அவனது நடவடிக்கை இவளுக்கு எரிச்சலைத்தான் ஏற்படுத்தியது. தரன், நாங்க உன்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டு வந்திருக்கோம். வேறு விதமான சூழ்நிலை நிலவுவதால் அகஸ்திக்கு பதிலாக ஹீராவை முந்திக் கொண்டு சொன்னாள். ஓ, ஓகே. ஷர்மா குரூப்ஸோட வருங்கால இளவரசிக்கு ஹெல்ப் வேணும்னா கண்டிப்பா டான்ஸ் பண்ணி தான் ஆகணும். நேரத்தை தனக்கு சாதகமாக மாற்றிக்கொண்டான் அவன். ஆனா தீரன்... ஹீரா ஏதோ சொல்ல வர அகஸ்தி அதை தடுத்து விட்டாள். இல்ல, இட்ஸ் ஓகே, நான் டான்ஸ் பண்றேன். மறுகணமே நீட்டியிருந்த அவன் கரத்தில் தன் கரத்தை சேர்த்தாள் பெண்ணவள். ஹீரா மொத்தமாக வாயடைத்து நின்றாள். இருவரும் நடன மேடைக்கு வந்ததுமே போக்கஸ் லைட் அவர்கள் மீதே அடிக்கப்பட்டது. தீவதரனின் கரம் அகஸ்தியின் இடையில் தஞ்சம் பெற்றிருக்க மெல்லிய இசைக்கு ஏற்ப அவளையும் இசைய வைத்தான். அத்துணை நெருக்கத்தில் ஆடவனின் மீதிருந்து வந்த அந்த வாசனையை நுகர்ந்தவளுக்கு உள்ளுக்குள் என்னமோ ஆனது. என்ன, ஹார்மோன் சேஞ்ச் ஆகுதா? மயக்கும் பார்வையில் கேட்டவனின் கரம் அவள் முதுகில் ஊர்ந்தது. வாட்? அதிர்ச்சியில் அவனை விட்டு தள்ளி போக பார்த்தாள். விலகி போக முற்பட்டவளின் இடையை பிடித்து தன்னோடு இழுத்தான். இழுத்த வேகத்தில் அவனின் திண்ணிய மார்பில் முகம் உரச உஷ்ணம் இருவரின் உடலிலும் ஏறியது. அவனின் தொடுகை இன்ப அவஸ்தையாகவே இருந்தது. பெண் அவளுக்கு தன் உணர்வுகள் தறிக்கெட்டு திரிகிறதோ என்று தன்னையே நொந்து கொண்டாள் அகஸ்தி. வாட் ஆர் யூ டூயிங்? தெரியல, இவ்ளோ நெருக்கமா நான் யார் கூடயும் இருந்ததில்ல. அவன் பேச்சும் நடவடிக்கையும் சரியாக படவில்லை. அகஸ்தியின் உள்ளங்கை தீவதரனின் இடது பக்க நெஞ்சத்தில் இருக்க அவனுக்குள் துடிக்கும் இதய துடிப்பை உணர முடிந்தது அவளால். பட்டாம்பூச்சியை போல் பெண் அவளின் விழிகள் அடித்துக் கொள்ள ஆடவனோ கண்ணிமைக்காது அவளைத்தான் ரசித்துக் கொண்டிருந்தான். இதையெல்லாம் வஸ்திரன் மொபைலில் வீடியோ எடுத்துக் கொண்டிருந்தான். அவனுக்குள் ஏற்பட்ட சந்தோஷத்துக்குத்தான் அளவேது. இத பாருங்க, நான் ஹெல்ப் கேட்டு வந்திருக்கேன், ஃப்ளர்ட் பண்ண இல்ல. அப்படியா? லீவ் மீ. எனக்கு டான்ஸ் பண்ண விருப்பம் இல்ல. அவன் கை வளைவிற்குள் இருந்து விடுபட நெளிந்தாள். அதில் அவன் பிடி இறுக்கமானதே தவிர தளரவில்லை. லைஃப்ல செகண்ட் சான்ஸ் கிடைக்காது, பட் எனக்கு செகண்ட் சான்ஸ் கிடைச்சிருக்கு. காலேஜ்ல என்னோட கிரஷ் என் வாழ்க்கையில திரும்பவும் வந்தா நல்லா இருக்கும். கல்லூரி காலத்தில் ஏற்பட்ட கிரஷை இப்போது காதலாக்க பார்க்கிறான் போலும். அவனின் இந்த நெருக்கம் பெண்ணவளுக்கு அவஸ்தையாகவும் அவனின் பேச்சு தர்ம சங்கடமாகவும் இருந்தது. அவன் மார்பில் அழுத்தமாய் கரம் பதித்து அவனை தள்ளிவிட்டு கத்தினாள். நான் என் பையனை தேடி வந்திருக்கேன்.